10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் 2வது பாடம் எண்களும் தொடர் வரிசைகளும் அழகு பயிற்சி 2ல் 6வது கணக்கு பார்க்க போகிறோம்ப்பா. -2, -4, -6, டிட்டோ 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 -100 என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் இறுதி உறுப்பிலிருந்து 12வது உறுப்பை காண்க. அதாவது -2, -4, -6, டிட்டோ 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 -100ங்கிற கூட்டுத்தொடர் வரிசையில் லாஸ்ட் உறுப்புலேருந்து 12வது உறுப்பை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரியா, கண்டுபிடிப்போமா? தீர்வு: தரப்பட்ட கூட்டுத்தொடர் வரிசையை இறுதி உறுப்பிலிருந்து மாற்றி எழுதவும். சரியா, இங்கே -2 -2 இன்க்ரீஸ் ஆகிருக்கா? லாஸ்ட் இருந்து எழுதணும்னா -2 -2 டிக்ரீஸ் ஆகிற மாதிரி, குறையிற மாதிரி எழுதணும். சரியா, -100, -98, -96ன்னு அப்படியே எழுதிட்டே போகணும். சரியா, இப்போ நமக்கு எத்தனாவது உறுப்பு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? 12வது உறுப்பு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ -100 T1னும் -98 T2னும் -96 T3னும் எடுத்துக்கணும். சரியா, A =-100, D T2 - T1. T2 என்னப்பா? -98 மைனஸ் T1 என்னப்பா? -100. சரியா, -100. அப்போ -98 -100ன்னு கிடைக்குது. இப்போது -98 அப்படியே எழுதிக்கிறீங்க. -× என்னவா மாறிடும்? ப்ளஸ்ஸாக மாறிடும். +100. D = 2ன்னு கிடைக்கும். நமக்கு 12வது உறுப்பு கேட்டிருக்காங்க. அப்போ n = 12. பொது உறுப்புக்கு ஃபார்முலா என்னென்னா Tn = A + n - 1 × D. நமக்கு n கொடுத்துட்டாங்க 12. சரியா, அப்போ இந்த ஃபார்முலாவில் n எங்கே இருக்கோ அங்கெல்லாம் 12ன்னு பிரதியிடணும். T12 = A என்னப்பா? -100 ப்ளஸ் 12 - 1 × D என்னப்பா? 2. சரியா, அப்போது -100 ப்ளஸ் 12 - 1 என்ன கிடைக்கும்? 11 கிடைக்கும். 11 × 2 -100 ப்ளஸ் 11 × 2 22. சரியா, -100 + 22ன்னு நமக்கு கிடைக்குது. கூட்டணும்னா -78ன்னு கிடைக்கும். ஏன்னா -100 பெருசாக இருக்குது, அதிலிருந்து 22 கழிச்சு -78ன்னு போடணும். ஓகேவாப்பா? தேர்ஃபோர் தரப்பட்ட கூட்டுத்தொடர் வரிசையில் இறுதி உறுப்பிலிருந்து 12வது உறுப்பு -78 ஆகும். ஓகேவா? கணக்கில் கேட்டிருந்ததை கண்டுபிடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவாப்பா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.